सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கண்ணனின் நீராட்டல் தொடர்ச்சி. யசோதை பிராட்டி கண்ணனுக்கு காது குத்தி அழகு பார்த்து அவனுடைய துன்பத்தை நீக்குவதற்காக அவனை பல நீராட அழைத்து நல்ல பல வார்த்தைகளை சொல்லி திருமஞ்சனம் ஆட்டியதை பெரியாழ்வார் தாமும் யசோதை போல அனுபவித்து கீழ்வரும் பாசுரங்களை நமக்காக அருளிச் செய்கிறார். வெண்ணை அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்னன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன். நன்னல் அரிய பிரானே நாரணா நீராடவாராய். வெண்ணெய் சாப்பிட்டு அப்படியே பெரியாழ்வார் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிற பாருங்க. வெண்ணெய் அலைந்த குணுங்கும், சாப்பிட்டதை தான் அதையே அப்படியே அர்த்தமாக சொல்கிறார். அலைந்த குணுங்கும், அந்த நாற்றம், குணுங்கும் என்பது நாற்றம். வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும், புழுதி தெரியும், புழுதி அழுக்கு படிஞ்சிருக்கண்டு. இந்த பொழுது உன்னை நான் படுக்க விடமாட்டேன், உறுதியாக சொல்கிறேன். தின்னென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன். ஒட்டேன் எல்லாம் எதிர்மறையிலேயே வரும் அர்த்தங்கள். ஒட்டேன், ஒட்டுதல்ன்ற அர்த்தம். ஆனால் ஒட்டேன் என்பது இங்கே சம்மதிக்க மாட்டேன், உறுதியாக. தின்னென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். யசோதை சொல்கிறாள், கண்டிப்பாக சொல்கிறேன், உறுதியாக சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த அழுக்கு நாற்றத்தை வைத்து கொண்டு வெண்ணெய் சாப்பிட்டதில் உண்டான மொச்சை நாற்றம், விளையாடுவதால் ஏற்பட்ட அந்த புழுதி உன் உடம்பில் இருக்கிறது. இத்தோடு நீ படுத்து கொண்டால் கண்டிப்பாக படுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்கிறாள். தேய்த்து கொள்வதற்கு வேண்டிய எண்ணெயையும் புளிப்பழம் ஒரு அழகான இந்த ஒரு நம்ம சீயக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போன்ற எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன். எவ்வளவு காலமாக உன் வருகையை எதிர்பார்த்து இருக்கின்றேன் கண்ணபிரானே. ஒருவராலும் தன் முயற்சியால் கிட்டுவதற்கு அரிய பெருமானே, நன்னல் அரிய பிரானே. அவ்வளோ பெருமாள் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிட்ட முடியுமா என்ன? நன்னல் அரிய பிரானே நாரணா நீராட வாராய். ஒருவராலும் தம் முயற்சியினால் கிட்டுவதற்கு அரிய பெருமானே நாராயணனே, நீராடுவதற்கு நீ ஓடி வருவாயாக என்கிறாள். கன்றுகள் ஓடச் செவியில் கட்டெரும்பு பிடித்து இட்டால் தென்றிக் கெடும் ஆகில் வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன். நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதேவாராய். இதனுடைய அர்த்தம் பின்னால் இருந்து வருகிறது. நின்ற மராமரம் சாய்த்தாய், 7 மரங்களை அம்பெய்து சாய்த்தவனே. பசுவின் கன்றுகளில் வெருண்டோடும்படி அவற்றின் காதுகளில் கட்டெரும்பை பிடித்து நீ போடுகின்றாய். கட்டெரும்பு பிடித்து இட்டால் செவி, காது, கன்றுகள் ஓட அதை காதில் கொண்டு போய் நீ விளையாட்டாக செய்கின்றாயே இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு கேட்குறா. தென்றி கெடு ஆகில் வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன். இந்த இடத்துலையும் எதிர்மறையாக வரை கிடைக்காதல்லவா. நீ இந்த மாதிரி ஓடவிட்டு கொண்டிருந்தால் எண்ணெயை திரட்டி நீ விழுங்குவதற்கு கிடைக்காதல்லவா என்கிறாள். இன்று நீ பிறந்த திருவோணமாகும், நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் கண்ணா. ஓடிவிடாமல் வர வேண்டும், ஓடாதே வாராய். எமது தலைவனே, எம்பிரான் எமது தலைவனே, நீ ஓடிவிடாமல் வர வேண்டும் என்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த முறை.